ஹாய். ஓடி ஸ்டாஃப் எல்லாம் கூட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பெட் சோரை பற்றி. அதுக்காக ஓடி ஸ்டாஃபெல்லாம் என் கூட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் மெடிக்கல் வார்டு, சர்ஜிக்கல் வார்டு, ஸ்பெஷல் வார்டில் இருந்தால் மூமெண்ட் இல்லாத பேஷண்ட்டு, அன்கான்ஷியஸ் பேஷண்ட்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல் வார்டு எடுத்துங்க. இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10, 20 பேஷண்ட்டுக்கு ஒரே ஸ்டாஃப்னஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பில்லோவில் வச்சுடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்கின் ரெட் கலராக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ஓடி போனால் ஓட்டில் ரொம்ப நேரமாக சர்ஜரி நடக்கும். பட் ஓடி ஸ்டாஃபாலேயோ யாராலுமே அந்த பேஷண்ட்டை பொசிஷன் போட முடியாது, ஏன்னா சர்ஜரி நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ரூமுக்கு வரும்போது அந்த ஸ்கின்னு நல்லாவே பிளிஸ்டர் மாதிரி டெவலப் ஆகிருக்கும். அது ஓடி ஸ்டாஃப் பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறமா சர்ஜிக்கல் போஸ்ட் கால் பண்ணி வாங்க பேஷண்ட் ரிசீட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் போய் பார்த்தா பெட் சோர் இருக்கிறத அவங்க மறைச்சிட்டு, அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக பெட் சோர் மறைச்சிட்டு அப்படியே ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நான் சொன்னேன், பெட் சோர் வரத்துக்கு ஓடி ஸ்டாஃப் தான் காரணம்னு நான் சொல்ல கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.